நோம்பை விட்டா அதுக்கு என்ன பண்ணணும், நோம்பை யாரெல்லாம் விட்டாங்க அதுக்கு ஒரு நன்மை, அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அடுத்து அல்ல பல விஷயம் சொல்றான். எதுக்கு நோம்பு வைக்கிறோம், எப்படி ரசூலா நோம்பை கொண்டு வந்தாலும் இந்த சூறால இருக்குது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நோயாளியா இருக்கான், அவன் நோம்பு வைக்கலாமா, அதுக்கு இந்த சூறால இருக்கு. ஒன்றுனா முடியல, கஷ்டமா இருக்கு, அதுக்கும் அல்ல இந்த சூறால வச்சிருக்கான். அப்ப குரான்ல இருக்கிற அந்த மொத்த சூறாலையும் இந்த ஒரு சூறா மட்டும்தான் அல்ல என்ன பண்றான், நோம்பு மொத்தமா சட்டத்தை விளக்குறான். அந்த ஓதுன ஆயத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ரகத்துல ஓதணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இது முதல் ரகத்துல சொன்ன இந்த ஆயத்தை ஓதணும். அல்லாஹ் இந்த ஆயத்துல என்ன சொல்றா பாருங்க, ஈமான் கொண்ட விசுவாசி கடமையான நோம்பை நீங்க வைங்கன்றான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான், நோம்பு ஒரு கடமை ஆயிடுச்சு. அப்ப அந்த கடமையான நோம்பை நம்ம வச்சா மட்டும்தான் நமக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவோம், பரிபூர்ணமான அமலை ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்லிட்டான். இந்த பக்கரால அதிகமா சொல்ற விஷயம் இந்த குர்ஆனை பத்தி தான். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் நோம்பு வந்து நம்ம கடமையாக்கும் பொழுது நம்ம அந்த நோம்பை இந்த அளவுக்கு நம்ம ஒரு உள்ளத்தோட வைக்கணும். சில பேர் இருப்பாங்க நோம்பு வைக்கணும் பேர்ல வைப்பாங்க, ஆனா அவனுக்கு எப்படி இருக்கும், மனசு தூய்மையா இருக்காது. ஆனா அவன் நோம்பு வச்சாலும் எப்படி இருக்கணும், நான் அல்லாஹ் நோம்பு வைக்கணும் அந்த நியத்து தான் முதல்ல அல்லாஹ் பார்ப்பான். நியத்து கரெக்டா இல்லைன்னா பார்க்க மாட்டான் அல்லாஹ். அப்ப நம்ம கரெக்டாக நோம்பா கரெக்டா வைக்கணும். முன்றைய காலத்துலலாம் நோம்பே கிடையாது, வெறும் ஒரு நோம்பு மட்டும் தான் இருந்துச்சு. வெறும் ஆஷிரா நோம்பு மொஹர்ரம் மட்டும் தான் நோம்பு வைப்பாங்களாம். நம்ம காலம் இல்ல, ரசூலுல்லாஹ் காலத்துல. அதுக்கு முன்னாடி வெறும் ஒரு நோம்பு தான், ஆஷிராவுடைய நோம்பு மட்டும் தான் வைப்பாங்களாம். அப்ப எப்படி நம்ம இவ்வளவு நோம்பு வந்துச்சு, அதுதான் அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்றான். முதல்ல ஆஷிரா நோம்பு இருந்துச்சு, வெறும் ஒரு நோம்பு தான் வச்சுட்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, முந்தைய சஹாபாக்கள் காலத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி பேர் வந்துச்சுன்னா மாசம் மாசம் நோம்பு வைப்பாங்களாம். பிறை 13, பிறை 14, பிறை 15. முதல்ல ஒரு நோம்பு ஆஷிரா நோம்பு தான் இருந்துச்சு உலகத்துக்கு. அந்த ஆஷிரா நோம்பு கடந்து எப்படி எப்படி மாறுதுன்னா அடுத்த காலகட்டத்துல பிறை 13, பிறை 14, பிறை 15 மாசத்துல 3 நோம்பு, வருஷத்துக்கு 36 நோம்பு வருது. இதான் நோம்பு இருந்துச்சா, ரமலான் கிடையாது. அப்ப அந்த நோம்பு வைக்க மாட்டாங்க, இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரசூல்லா காலத்துல இப்படி ரசூல்லா தொழுகை 5 வக்கா மாத்தி கொடுத்தாங்களா, அதே போல இது ஒரு ரஹமத்தா அல்லாஹ் என்ன பண்ணான், ரசூல்லா நமக்கு நோம்பு கடமையாக்கணும். ஆஷிரா அந்த ஒரு நோம்பு அல்லாஹ் என்ன பண்ணா 3 நோம்பா மாத்தி கொடுத்தான். அந்த 3 நோம்பு எப்படி அல்லாஹ் ரமலானா மாத்தி கொடுத்தான். ரமலான்லயே பெரிய கஷ்டம். இப்ப நம்ம அசாதா நோம்பு வைக்கிறோம், அப்ப நோம்பு எப்படி இருந்துச்சுன்னா பாருங்க, இஃப்தாருக்கும் இஷாக்கு முதல்ல சாப்பிடுற டைம். இஷா தொழுதா சாப்பிடவே கூடாது, சஹர் சாப்பாடே கிடையாது, சஹரே கிடையாது. இப்ப சஹர் தரம் என்ன பண்றான், பசிக்குதுன்றான். ஆனா அப்ப எப்படி நான் இஃப்தார் நோம்பு தொழுகிறோமா இல்லையா, இஷா தொழுத பிறகு இஃப்தாருக்கு அப்புறம் இஷா தொழுகிறோமா, தராய முடியுதா, அவ்வளவுதான், சாப்பாடே கிடையாது. நைட் சாப்பாடே சாப்பிடக்கூடாது, இஃப்தார் நம்ம வயிறு கூட சாப்பிடுங்க, அவ்வளவுதான். அவ்வளவு கஷ்டப்பட்டு நோம்பு வச்சாங்க. அந்த இஷா தொழுதுருவாங்க, தராய் முடிஞ்சிடும், அப்படியே சாப்பாடு கிடையாது, தூக்கம் தான். திருப்பி சஹருக்கு எந்திரிக்கணும், சாப்பாடுலாம் கிடையாது. அப்படியே ஃபஜ்ர், அப்படியே லோஹர், 22 ஹவர் நோம்பு வைப்பாங்களாம். ஒரு 2 மணி நேரம் சாப்பாடு, ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல நோம்பு அப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல நோம்பு இருந்துச்சு. ஆனா ஒரு சஹாபி, அவங்க பேர் என்னன்னா அபூ சல்மான் வாங்கலாம். அந்த சஹாபி என்ன பண்ணிட்டாங்கன்னா வயல்ல வேலை பார்க்கறது, நான் ஜும்மால சொல்லியிருப்பேன், வயல்ல வேலை பார்க்குறவங்க. அந்த சஹாபி என்ன பண்ணிட்டாங்கன்னா இஃப்தாருக்கு நோம்பு திறந்துட்டு அடுத்த இஷா தொழுவா சாப்பிடலாம் இல்லை, அப்படியே நோம்பு கண்டினியூ ஆயிரும். அந்த கண்டினியூ ஆயிடுச்சு, வயலுக்கு போயிட்டாங்க, வேலை பார்த்துட்டாங்க, முடிச்சுட்டு வெயிட்டுக்கு வராங்க, இஃப்தார் கரெக்டா வராங்க. வீட்டுல எதுவுமே இல்லை, மனைவி எதுவும் செய்யல போல, அவங்க செம்ம கலப்பா வராங்க. பசியில 20 நாள் நோம்புல முடியாது, கஷ்டமா இருக்கும். வயல் வேலை எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிருப்பாங்க. சஹாபி வீட்டுக்கு வந்துட்டாங்க, மனைவி கிட்ட பாக்குறாங்க. மனைவி சொல்றாங்க கொஞ்சம் வெயிட் பண்ண தயார் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்லிட்டு தூங்கிடாதீங்க, தூங்கிட்டா அந்த வக்து முடிஞ்சிடும், இஃப்தாரோட நேரம் முடிஞ்சிருச்சு. தூங்கிட்டாங்க கலைப்புல. வந்து பார்த்தா மனைவி கவலைப்படுறாங்க, ஏன்னா அவங்க சஹாபி தூங்கிட்டாங்க, சஹாபி சாப்பிடல. திருப்பி இந்த தராவி தொழுகிறாங்க, இஷா போனி தராவி. அப்புறம் நைட்டு என்ன பண்றாங்க, தொழுக ஃபுல்லா, நைட்டு ஃபுல்லா சாப்பிடல, ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடல, அடுத்த இஃப்தாரும் சாப்பிடல. அப்ப எந்த அளவுக்கு உடம்பு கஷ்டமா இருக்கும். திருப்பி வேலைக்கு போறாங்க, வாயில மயக்கம் போட்டு விழுட்டாங்க. அது ரசூலுல்லாஹ்க்கு தெரிய வருது. ரசூலுல்லாஹ்க்கு தெரிய வந்த பிறகு அந்த சஹாபி சொல்றாங்க, நான் நோம்பு வச்சேன் ரசூலுல்லாஹ், நான் வயல்ல வேலை பார்த்தேன், நான் வீட்டு இஃப்தாருக்கு எதுவுமே சாப்பாடு இல்ல, நான் என்ன பண்ணேன், கலைப்புல தூங்கிட்டேன், திருப்பி நான் சாப்பிடாம வயலுக்கு வந்துட்டேன். 2 நோம்பு தொடர்ச்சியா நோம்பு, ஒரு தண்ணி கூட போல, நாக்குல படல. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்ப ரசூல் என்ன பண்றாங்கன்னா எல்லா சஹாபிட்ட கேக்குறாங்க, உங்க ஏதாவது விஷயம் இருக்கா. யாருமே எந்திரிக்க மாட்டோம், ஸ்கூல்ல மாட்டினா கூட ஒருத்தர் எந்திரிச்சா பின்னாடி என்ன பண்ணுவோம், எல்லாருமே உண்மையை ஒத்துப்போம். அதே போல இந்த சஹாபுகளும் எந்திரிக்கவே இல்லை. அப்போ ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, என்ன சொன்னா நோம்பு நான் மனைவிட்ட உறவு வச்சுட்டேன்றாங்க. அப்போ உறவு வைக்க கூடாது, சட்டம் 2, உறவு வைக்க கூடாது. ஒன்னு இஃப்தார் டைம், இஷா வரையும் தான், 2 சட்டம் இருந்துச்சு அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல. அந்த சாபி எல்லா சாபி என்ன சொல்றாங்க, உறவு வச்சுட்டேன்றாங்க.
கடைசியில பார்த்தா ஒவ்வொரு ஆகிட்டு உணவு வச்சுட்டாங்க. ரெண்டாவது கலீஃபா அவங்க என்ன ரசூலோட எந்திரிச்சு ஒரு மனைவிட்ட உணவு வச்சுட்டாங்க. அப்ப தர உணவு வைக்க கூடாது மனைவி நைட் நேரத்துல. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ரசூல்லா முடியாது சொல்லிட்டு அப்ப துவா செய்யறாங்க அல்லாஹ் கிட்ட. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சஹர் சாப்பாடு சாப்பிடலான்னு ஒரு சட்டம் வந்துச்சு. மனைவி கிட்ட இரவு நேரத்துல உணவு வைத்திக்கலான்னு ஒரு சட்டம் வந்துருச்சு. ரெண்டு எதுனால அப்பதான் இது இந்த ஆயத்துல வருது. சொல்ற சம்பவம் எதுனா இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். எந்த நோம்பு எப்படி ஆசிரியர் நோம்பு பெரிய பூனா மாறிச்சு. அப்போ ரசூல்லா காலத்துல நோம்பு எப்படி இஃப்தார் கொண்டு இருந்துச்சு. அப்போ ரசூல்லாவோட துவானால எப்படி இருந்துச்சு, பஞ்சு வரையும் சாப்பிட்டுக்கலாம். அப்படிதானே சாப்பிடுறோம். இப்ப இஃப்தார் வைக்கிறோம், இஷா நல்லா சாப்பிடுறோம், தூங்குறோம், இதையும் சாப்பிடுறோம். அப்ப இந்த ஒரு சட்டம் எப்படி இருந்துச்சுன்னா ரசூல்லா மூலியமாக தான் இருந்துச்சு. இந்த ஆயத்துல அல்லாஹ் அதான் சொல்றான். அப்ப இவ்வளவு கஷ்டமா இருக்குது. அடுத்த ஆயத்து ஓதுன லக்குமுல் ஹைதுல் அபியது மினல் ஹைதி மினல் அஸ்வதில் ஃபஜ்ர். அல்லாஹ் அது என்ன சொல்றா பாருங்க, கருப்பு கயிறு வந்து வெள்ளையாக வர சாப்பிட்டுக்கலாம். நல்லா கவனிங்க, கருப்பு கயிறு வெள்ளையாக வர சாப்பிட்டுக்கலான்ட்டாங்க. ஒரு சஹாபி என்ன பண்ணிட்டாங்கன்னா இலக்கணத்தை புரிஞ்சிக்கல. அல்லாஹ் ஒரு முக்கியமா ஆன்மீக பேச்செல்லாம் பேசுவான். அந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன பண்ணிட்டா சொல்லிட்டான், மினல் ஹைதுல் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி அப்படின்ட்டு ஃபஜ்ர் வர நீங்க அந்த வெள்ளை கயிறு கருப்பு கயிறு வெள்ளையாக வர சாப்பிடலான்னு ஒரு சஹாபி என்ன பண்ணிட்டாங்கன்னா தலானிக்கல கருப்பு கயிறு வச்சுட்டாங்களாம். தலானிக்கல கருப்பு கயிறு வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு தலாண்டி பாருங்க கருப்பா தான் இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், வெள்ளையாக சாப்பிடலான்ட்டான் அல்லாஹ். திருப்பி ஃபஜ்ர் ஆயிடுச்சு, சாப்பிட்டாங்க, நியத்து வச்சுட்டாங்க, தூங்குறாங்க. திருப்பி ஒரு 8 மணி போல எழுந்துட்டாங்க போல. பார்த்தா அப்பவே கயிறு கருப்பா இருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ் கட்டளை சொல்லி திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நியத்து வச்சு சாப்பிடுறாங்க திருப்பி. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், வெள்ளையார வரை சாப்பிடலான்ட்டான். திருப்பி 12 மணி ஆயிடுச்சு, திருப்பி சாப்பிடுறாங்க. நோம்பே இல்ல அப்ப சஹாபி. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்றாங்க பாருங்க, இலக்கணம் உங்களுக்கு புரியல. அல்லாஹ்வுடைய இலக்கணம். கருப்பு கயிறுனா அது இரவு, வெள்ளனா அது ஃபஜ்ர். அந்த இரவு நேரம் ஃபஜ்ர் வர சாப்பிடலாம்னாங்க. அத இந்த சஹாபினா அந்த கருப்பு கயிறு வெள்ளையா நினைச்சிட்டாங்க. எப்படி வெள்ளையா வந்தா எங்க வச்சு ஆகுமா, ஆகாது. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் துஆ செஞ்சு அல்லாஹ் ஆயத்தை கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு இந்த ஆயத்து 2வது ரக்காத்துல ஓதுனேன். இந்த ஆயத்து மினல் ஹைதுல் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் வரை என்ன பண்ணலாம், நீங்க சாப்பிட்டுக்கலாம்ன்ற ரசூலுல்லாஹ்வோட துஆனால நம்ம அல்லாஹ் என்ன பண்ணா நோம்பை கொண்டு வந்தான். நம்ம எது விளக்கணும், முதல்ல ஒரு நோம்பா இருந்தா அல்லாஹ் என்ன பண்ணா 3ஆ மாற்றி கொடுத்தான். அந்த 3 என்ன பண்ண ரமலானா கொண்டு வந்தான். ரமலான்ல இஃப்தார் எப்படி ஒரு 2 மணி நேரம் தான் டைம் கொடுத்தான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய துஆனால என்ன பண்ணா அல்லாஹ் நமக்கு நோம்பு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கானா. அப்ப நோம்பு எந்த அளவுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருப்பான் நமக்கு. நம்ம முதல்ல அதை விளக்கணும். நம்ம விளங்கினாதான் என்ன பண்ணுவோம், ரமலான் கண்டிப்பா கரெக்டா செய்வோம். அப்ப இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சம்பவம் இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அடுத்து உஹிலலக்கும் அந்த ஆயத்தும் அதுலதான் வருது ஃபுல்லா. அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். எதுனா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அப்ப நம்ம நோம்பு முதல்ல விளங்கணும். அப்புறம் அல்லாஹ் நம்ம சஹாபிக்கு மன்னிப்பு கொடுக்குறேன்ட்டான். மன்னிச்சுட்டான், தெரியாத செய்த தப்பு தானே, அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அப்ப நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம கரெக்டா நம்ம ஃபஜ்ர் டைம் இருந்தா கூட சரி. சில பேர் என்ன பண்ண பாங்க சொல்ற டைம் கிடையாது. சஹருக்கு டைம் 4:45 முடிச்சிடணும். 5 மணி நேரம் பாங்க சொல்லி சாப்பிடக்கூடாது, சட்டமே கிடையாது. கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுன்னா அவனுக்கு நிர்பந்தமா சாப்பிடலாம் 5 மணி வரையும். பாங்க 5 மணிக்கு. ஆனா சாப்பிட இஃப்தார் சஹர் டைம் 4:45 முடிச்சிடணும். தண்ணி கூட சேர்த்து வச்சிடணும். அந்த 5 மணி நான் உட்கார்ந்து வாழைப்பழம் சாப்பிட கூடாது. எதுக்கு டைம் நல்லா கொடுத்துருக்கான் பாருங்க. தூங்கிட்டா ஒரு காலம் ஒருத்தர் 4 மணி எந்திரிக்கிறான், அப்ப டைம் இல்ல, அந்த டைம் சாப்பிட்டுக்கலாம். அவனுக்கு மட்டும்தான் 4 மணி மட்டும் எந்திரிச்சிருவான், 5 மணி சாப்பிட்டுருப்பான் பாருங்க. அந்த நோம்பு கூடாதுன்னு சொல்ல முடியாது, அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அப்ப இதே முதல்ல நம்ம விளங்கிக்கணும். அப்ப அல்லாஹ் கடமையாக்கிற நோம்பு இவ்வளவு டைம் கொடுத்துட்டான். இஃப்தார் நமக்கு இவ்வளவு டைம் இருக்குது, சஹாபாக்கள் கஷ்டமா கொடுக்கல அல்லாஹ். அப்ப அந்த நோம்பை நம்ம விளங்கி நம்ம வயிற்றா போட்டதை நமக்கு என்ன பண்ணுவோம், அல்லாஹ் அதோட ஹிக்மத்தை நம்ம கொடுப்போம். அடுத்து அல்லாஹ் சொல்றான் கமா குதிப. அந்த ஆயத்து ஓதுறது தெரியுமா, அதுல ஈமான நோன்பு வைக்கணும்ன்றான். ஈமான பரிபூர்ணமா நீங்க வச்சாதான் என்ன பண்ணுவானா அல்லாஹ் அந்த நோன்பை ஏற்றுக்கொள்வான். அன்றைய காலத்துல இஃப்தார் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப பிரபலமா இருக்கும் எல்லா நாட்டிலையும். இஃப்தார் ஒரு சஹர் தட்டை வச்சு எல்லா மன்னடி மாசி நம்ம போனா தெரிஞ்சிருக்கோம். பெரிய பள்ளியில 4 பேர் ஒரு தட்டுல அத்தம் வச்சிருவாங்க, வடை அள்ளிவிட்டாங்க எல்லாமே. இப்போ அப்படிதான் இருக்குது மன்னடியில. அப்ப ஆனா இப்ப சஹர் சாப்பாடு ஒரு பிரம்மாண்டம் ஆயிடுச்சு. நிறைய பிள்ளைங்க சஹர் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த சஹர் சாப்பாடு அவன் சாப்பிடக்கூடாது, இலவசமா தரது. யாருனால முடியல அவன் மட்டும் தான் போய் சாப்பிடணுமே. சட்ட மார்க்கத்துல இருக்குது. உனக்கு 100 ரூபா சக்தி இருக்கு உனக்கு, ஆனா அந்த சக்தியை உள்ள சாப்பாடு இலவசமா சாப்பிட தெரியுமா, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அது இன்னொன்னு ஜக்காத் சில பேர் செஞ்சிருவாங்க. ஜக்காத்துல நம்ம அதை முதல்ல விளங்கணும். இங்க சாப்பாடு போடுறான் பிரியாணி போயிடக்கூடாது. நான் பொதுவா சொல்றேன், இங்க நெய் சொல்ற நம்ம போயிடக்கூடாது. ஆனா அவன் ஜக்காத் செஞ்சானா அது அவனுக்கும் கூடாது, உங்களுக்கும் கூடாது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நோம்புன்றது சாதாரண கிடையாது. அது இஃப்தாருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது இருக்கு, சஹருக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்குது. இஃப்தார் எதுக்கு நம்ம அல்லாஹ் பலேச கொண்டு வச்சான், நீ
நீங்க வீட்டுல திறப்பீங்க, அப்படியே மகிழ்ச்சி அங்கேயே தொழுதுருவீங்க வீட்லயே. நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு இருப்பீங்க, 3 முடிஞ்சிடும், பக்தே முடிஞ்சிடும். அதனால என்ன பண்ண நல்லா இஃப்தார பள்ளியாசல்ல கொண்டு வந்தான். நீங்க பள்ளியாசல் திறக்கும் பொழுது பாங்க சொல்ல அப்படியே உடனே தொழுதுருவீங்களா, அப்படியே சாப்பிட்டுருவீங்க. அப்ப அல்லாஹ் இஃப்தாரே கொடுத்துட்டான், அது ஜமாத்தே கொடுத்துட்டான். அதான் சொல்லுவாங்க இஃப்தார கொண்டு வந்த காரணம் பள்ளியாசல மகரிப் தொழுவோம் தான். இப்ப வீட்டை பாருங்க, மகரிப் தொழுவ மாட்டோம், கண்டிப்பா தொழுவ மாட்டோம். வடையை நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளவு நேரம் சாப்பிட்டு இருப்போம். அந்த பக்தே முடிஞ்சிடும், நமக்கு டைம் தெரியாம அப்பொழுது தொழுவோம். அல்ல என்ன பண்ணுவோம், அது கல்லா வாங்கிடுவோம், அது பரலாகாது. அல்ல என்ன பண்ணுவான், ஜமாத்தா கொடுக்க மாட்டான். அதனாலதான் என்ன பண்றான் அல்லாஹ், நம்ம ஜமாத் எப்படி கொண்டு வந்தோம், இஃப்தாரை கொண்டு வந்த காரணமே இதுதான். அப்ப நோம்புன்றது நம்ம சாதாரண நினைச்சு நோம்பு வைக்கிறோம், அல்லாஹ் கூலி கொடுக்குறான்னு. ஆனா அந்த சஹருக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது, அந்த இஃப்தாருக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது. அப்ப நம்ம முதல்ல விளங்கணும்னா நம்ம கரெக்டா இருந்துரும். அடுத்து நோம்பு வைக்கிறோம் தெரியுமா, கடைசி சொல்லி முடிச்சிக்கிறேன். அந்த நோம்புக்கு தவறு நம்ம என்ன இருக்குன்னா, நம்ம கண்ணால பாவம் செய்யறோம், அதை நம்ம தவிர்த்துக்கணும். ஏன்னா நம்ம காலையில ஃபுல்லா நோம்பு வைக்கிறோம், வியாபாரத்துக்கு போறோம், அங்க வியாபாரம் பண்றவங்க அனுமதிலாம் இருந்துருவாங்க. வேலையை பசங்க வீட்டுல இருக்கும் பொழுது அந்த தவறான சிந்தனைகள் வரும் தெரியுமா, அதை அல்ல என்ன பண்ணா பாதுகாக்க சொல்றோம். சின்ன பசங்களா இருப்போம், போன் யூஸ் பண்ணுவோம், அது நம்ம என்ன பண்ண குரான் ஓதலாம். அது சின்ன பசங்க இப்ப பண்ணாதான் அவன் என்ன பண்ணுவான், வளர பொழுது அவன் கரெக்டா என்ன பண்ணுவான், அவன் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க நன்மையை மட்டும் ஆசைப்பட்டா மட்டும் போதாது, இறங்கின வேலை செய்யறதா என்ன பண்ணுவான், அல்லாஹ் கூலி கொடுப்பான். இப்ப வியாபாரத்துக்கு போறோம், எதுவுமே பண்ணல, கூலி கொடுப்பானா, கொடுக்க மாட்டான். அப்ப இறங்கி செஞ்சு உழவழிப்பு போட்டாதான் என்ன பண்ணுவோம், அல்லாஹ் அதுக்கேற்ற கூலி முதலாளியே கொடுக்குறான். அப்ப அல்லாஹ் அதே போலதான், நீங்க நோம்பு வச்சீங்கன்னா கரெக்டா ஜப்து தொழுது வரணும், கரெக்டா நோம்புக்கு ஏற்ற அந்த இது பலனை அடைஞ்சிருவீங்க. குரானை முதல்ல ஓதணும், ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் சரி, ஒரு சஃபா ஓதுங்களா, அல்லாஹ் அதுக்கு நன்மையை கொடுத்துருவோம். அப்ப நம்ம நோம்பு வச்சோம்னா அது கரெக்டான ஹிக்மத்தை நம்ம வச்சா மட்டும்தான் நமக்கு அல்லாஹ் நோம்பை ஏற்றுக்கொள்வான். நம்ம அல்லாஹ் துஆ செய்வோம், நம்ம வைக்கிற நோம்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.